இந்த வீடியோவில் வந்து பார்த்திங்கன்னா தரைமுறை ஆடு வளர்ப்பு முறையை பற்றி கொஞ்சம் நம்ம பேசுவோம். அது என்னடா தரைமுறை ஆடு வளர்ப்பு முறை அப்படின்னா, இப்போ மொத்தம் 3 வகையான ஆடு வளர்ப்பு முறை இருக்குது. ஒன்று மேய்ச்சல் முறை ஆடு வளர்ப்பு முறை, அடுத்து பரண்மேல் ஆடு வளர்ப்பு முறை, அடுத்து தரைமுறை ஆடு வளர்ப்பு முறை. இப்போது நம்ம பார்க்குறது தரைமுறை ஆடு வளர்ப்பு முறை. அப்படின்னா என்ன அப்படின்னா, ஆடு வளர்ப்பீங்க, ஆனால் வந்து தரையிலே வளர்ப்பீங்க, ஆனால் தங்குறதுக்கு மட்டும் ஒரு கொட்டா மட்டும் செட்டப் இருக்கும். ஓகேங்களா? ஸோ இதுதான் தரைமுறை. பேசிக்காக வந்துட்டு இவ்வளோ தான். அதாவது நைட்டு தூங்குறதுக்கு ஒரு இடம் வந்து ரொம்ப செக்யூரான இடமா, ரொம்ப சேஃபான இடமா இருக்கும். லைக் கொட்டா இந்த மாதிரி வந்துட்டு கொட்டா ஒன்று வச்சுருப்பீங்க, தங்க வைக்கிறதுக்கு கொட்டா வச்சுருப்பீங்க. பகலில் வந்துட்டு கட்டுத்தர ஒன்று இருக்கும். ஓகேங்களா? இதுதான் வந்து தரைமுறை வளர்ப்பு முறை. ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ நாம் வந்துட்டு இந்த வளர்ப்பு முறையை வந்துட்டு நம்ம வளர்த்துருக்கோம். அதாவது பார்த்திங்கன்னா, ஒரு தரையில் ஒரு ஃபீடிங் ட்ரம்மை வந்துட்டு போட்டு அதில் வந்துட்டு பார்த்திங்கன்னா ஒரு 10 ஆடு வந்துட்டு இந்த பக்கம் 10 ஆடு, இந்த பக்கம் 10 ஆடு வந்துட்டு 2 பக்கமும் 10 ஆடு வந்துட்டு கட்டி அந்த ஃபீடிங் ட்ரம்மில் வந்துட்டு நம்ம ஃபீடிங்கை போட்டு ஒரு தீவனங்களை போட்டு வந்துட்டு வளர்த்துட்டு வரணும். ஒரு நாள் ஃபுல்லாக இந்த மாதிரி வந்துட்டு போட்டு வளர்த்துட்டே ஒரு நாள் அதாவது டேயில் பகல் டைமில் வந்துட்டு இது தீவனங்கள்லாம் போட்டு வந்துட்டு நம்ம பராமரிச்சுட்டு வருவோம், வளர்த்துட்டு வருவோம். அப்படியே நைட்டில் வந்துட்டு இப்போ இந்த இருக்கக்கூடிய இந்த ஆடுகள் எல்லாமே அப்படியே ஷிஃப்ட் பண்ணணும். எதுக்கு? கொட்டகைக்கு ஷிஃப்ட் பண்ணணும். இருக்கிறதுலேயே ரொம்ப கஷ்டமான மெத்தடு இந்த மெத்தடு தான். இந்த தரைமுறை ஆடு வளர்ப்பு முறை தான் ரொம்ப ரொம்ப கஷ்டமாக இருக்கும். அதாவது உழைப்பு அப்படிங்கிறது அதிகமாக இருக்கும். ஏன் அப்படின்னா, நைட்டில் மறுபடியும் கொண்டு போயிட்டு ஆடுகளை பிடிச்சிட்டு போயிட்டு கட்டணும். ஒவ்வொரு ஆடாக வந்துட்டு கட்டணும். கொட்டகை வந்துட்டு ரொம்ப பெரிய லெவல்லாம் கொட்டகை இருக்காது. ஏன் அப்படின்னா, நம்ம தரைமுறை ஆடு வளர்ப்பு முறைக்கு எதுக்கு முதல்ல வரோம் அப்படின்னு முதல்ல தெரிஞ்சுக்கணும். ஏன் அந்த முறைக்கு வராங்க அப்படின்னா, நம்மளுக்கு இட வசதி இருக்காது. அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா, ஒரு பெரிய பண்ணையை போகிறதுக்கு வந்துட்டு இன்வெஸ்ட்மெண்ட் அப்படிங்கிறது நம்மளுக்கு பெரிய லெவலில் இருக்காது. ஓகேங்களா? ஜஸ்ட்டு வந்துட்டு ஒரு சின்ன கொட்டை போட்டு நைட்டில் வந்துட்டு போட்டு கட்டி வைக்கிறதுக்கு மட்டும், ஆடு வந்துட்டு சேவ் பண்ணுறதுக்கு மட்டும் வந்து பார்த்திங்கன்னா ஒரு கொட்டகை இருக்கும். இந்த மெத்தடுக்காக தான், இந்த ஒரு ரீசனுக்காக தான் வந்துட்டு இந்த மெத்தடில் வருவாங்க. அதுதான் நைட்டில் வந்துட்டு ஆடுகளை கொண்டு போய் மறுபடியும் கட்டணும். அதே ஆடை மறுபடியும் மார்னிங்கில் அப்படியே ஷிஃப்ட் பண்ணி கூப்பிட்டு வந்து இங்கே கட்டுத்தரில் கட்டணும். நல்லா புரிஞ்சுக்கோங்க. இங்கேருந்து ஆடை அவுத்துட்டு போயிட்டு அங்கே கட்டுறீங்க பார்த்தீங்களா, அந்த டைமில் மறுபடியும் அது ஆல்ரெடி ஆடு கட்டியிருந்த வச்சுக்கலாம், அந்த இடத்துல மறுபடியும் க்ளீன் பண்ணணும், சாணி வரணும், மறுபடியும் பார்த்தீங்கன்னா அந்த ஃபீடிங் ட்ரம்லாம் வந்துட்டு க்ளீன் பண்ணணும், மறுபடியும் சாணி வரதுமே கொட்டிடணும். ஓகேங்களா? இது ஒரு பாயிண்ட். இங்கேருந்து அப்படியே ஆடை கொண்டு போயிட்டு அப்படியே ஒவ்வொன்றா அவுத்துட்டு போயிட்டு நம்ம வந்துட்டு கொட்டைகளை கட்டணும். கொட்டைகளை கட்டும்போது பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு இடமும் தனித்தனியாக கட்டணும். ஏன் அப்படின்னா, ஆடோட அளவு வந்துட்டு சிறுசாக இருக்கும். ஓகேங்களா? அந்த கொட்டைகளோட அளவு சிறுசாக இருக்கும்போது பார்த்தீங்கன்னா எடி தனித்தனியாக கட்டினா மட்டும்தான் வந்து பார்த்தீங்கன்னா ஒன்னோட ஆடு வந்துட்டு முட்டாது. ஓகேங்களா? நீங்கள் மட்டும் கொண்டு அப்படியே எடுத்து போயிட்டு அப்படியே திறந்த மணிக்கு விட்டுட்டிங்க அப்படின்னா ஆடு ஒன்னோட வந்துட்டு முட்டும். இந்த மாதிரி முட்டுறது மூலிமா நிறைய பிரச்சனைலாம் வரும். ஆடு ப்ரெக்னென்ட்டாக இருக்கிற ஆடெலாம் வந்துட்டு நிறைய வந்துட்டு ஆடு குட்டியை வந்துட்டு கருத்தரிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஓகேங்களா? இந்த பிரச்சனை. ஓகேங்களா? இப்போ நைட்டில் ஃபுல்லாக ஆடு அந்த இடத்துல தங்குது. மறுபடியும் மார்னிங்கில் என்ன பண்ணணும், மறுபடியும் அந்த ஆடெலாம் மறுபடியும் கூட்டு வந்து ஒவ்வொன்றா கூட்டு வந்து மறுபடியும் இந்த இடத்துல கட்டணும். ஓகேங்களா? அந்த ஃபீடிங் ட்ரம்மில் கட்டணும். ஓகேங்களா? இப்போ மறுபடியும் அந்த கொட்டைகளில் இருக்கக்கூடிய சாணியெல்லாம் மறுபடியும் பெருக்கி அழணும், மறுபடியும் கூட்டி கொட்டைக்கு வந்துட்டு க்ளீன் பண்ணி வைக்கணும். எவ்ரி சிங்கிள் டே நீங்கள் என்னென்ன பண்ணணும் அப்படின்னா, இங்கேயும் வந்துட்டு மார்னிங், அதாவது ஈவினிங் டைமில் கட்டுத்தறி க்ளீன் பண்ணி வைக்கணும், மார்னிங் டைமில் போயிட்டு கொட்டைக்கு க்ளீன் பண்ணணும், நடுவில் ஆடுகளை பிடிச்சிட்டு வந்து கட்டணும். இருக்கிறதுல ரொம்ப கஷ்டமான மெத்தட் இந்த மெத்தட் தான். இப்போது இந்த மெத்தடில் என்னென்ன ப்ராப்ளம் வரும் அப்படின்னா, இந்த மெத்தடில் என்னென்ன லாபம் இருக்குது, ஃபஸ்ட்டு இந்த மெத்தடில் என்னென்ன லாபம் இருக்குன்னு நான் ஃபஸ்ட்டு சொல்லிடுறேன். இந்த மெத்தடில் ஏன் என்ன லாபம் இருக்குது அப்படின்னா, நீங்கள் பரணை வந்துட்டு அமைக்க வேண்டிய அவசியம் இல்லை. ஓகேங்களா? இன்வெஸ்ட்மெண்ட் அந்த இடத்துல போட வேண்டிய அவசியம் இல்லை. உங்களுக்கு செலவு கம்மி. ரெண்டாவது வந்து பார்த்திங்க அப்படின்னா, மெயின்டெனன்ஸ் ரொம்ப ரொம்ப கம்மி. ஏன் அப்படின்னா, இப்போது பகலில் ஃபுல்லாக வந்துட்டு கட்டுத்தறில் இருக்குது. அதே மாதிரி அதாவது வந்துட்டு பார்த்தீங்கன்னா திறந்த வெளியிலேயே வந்துட்டு ஆடு இருக்குது. உங்களுக்கு வந்துட்டு நீங்கள் பெருசாக வந்துட்டு நீங்கள் போய்ட்டு கண்டுக்க வேண்டிய அவசியம் இல்லை. ஓகேங்களா? நீங்கள் மட்டும் கட்டிட்டு வரீங்கன்னா அதுக்கு மட்டும் சாப்பிட்டு அதுக்கு மட்டும் பார்த்துக்கும். ஓகேங்களா? அதே மாதிரி மெயின்டெனன்ஸ் ரொம்ப கம்மி. அதே மாதிரி பார்த்திங்க அப்படின்னா, தீவனங்கள் போகிறதுக்கு வந்துட்டு ரொம்ப கம்ஃபர்ட்டாக இருக்கும். அதாவது நீங்கள் மட்டும் எடுத்துன்னு வந்து தீவனத்தை நீங்கள் தரையில் போட்டு நீங்கள் மட்டும் போயிடலாம், இல்லை வந்துட்டு ஃபீடிங் டைமில் போட்டு நீங்கள் மட்டும் போயிடலாம். ஓகேங்களா? காற்று ஓட்டமாக வந்துட்டு இருக்கும். இதுவே வந்துட்டு பரனில் நீங்கள் போகிறீங்க அப்படின்னா, அங்கே ஃபீடிங் வந்துட்டு நம்ம வந்துட்டு ஒரு பர்டிகுலராக வந்துட்டு சாப் பண்ணி போடுற மாதிரியான ஒரு இது வரும். இல்லை அப்படின்னா வந்துட்டு இந்த டைமுக்கு இவ்வளோ தான் இதில் போடுற மாதிரியான வரும். ஏன் அப்படின்னா, இது ஒரு விஷயம். ரெண்டாவது வந்து பார்த்திங்கன்னா, இப்போது நைலுக்கு தகுந்த மாதிரி நம்ம வந்துட்டு இடத்த வந்துட்டு மாற்றிக்க முடியும் இந்த மெத்தடில். ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ நீங்கள் வெயில் ஒரு இடத்துக்கு தகுந்த மாதிரி வந்து மாற்றிக்க முடியும். எக்ஸாம்பிள், இப்போ வெயில் ரொம்ப இந்த இடத்துல அதிகமாக இருக்குது அப்படின்னா, அப்படியே சடனாக இந்த ஃபீடிங் ட்ரம் தூக்கிட்டு போய் நைலில் போட்டுக்க முடியும். மழை அதிகமாக பேஞ்சிருச்சு, குட்டையில் தண்ணி தேங்கிருச்சு அப்படின்னா, அந்த ஃபீடிங் ட்ரம் கூட்டு போய் நல்லா முட்டுன்னு இருக்கிற இடத்துல வந்துட்டு போட்டு ஆடுகளுக்கு கட்டிக்க முடியும். நம்மளுக்கு போர்ட்டபுளாக இருக்கும். அதாவது நீங்கள் ஆடை எங்கே மாற்றி கட்டி போட்டுக்கணும்னாலும் நீங்கள் வந்துட்டு போட்டுக்கலாம். ஓகேங்களா? அந்த ஃபீடிங் ட்ரம் அப்படியே தூக்கிட்டு போயிட்டு எங்கே வேணாலும் நீங்கள் போட்டுக்கலாம். ஓகே, எங்கே வேணாலும் போட்டு அந்த இடத்துல ஒரு 10 ஆடு 20 ஆடு அப்படியே கட்டி அப்படியே தீவிரத்தை வந்து போடலாம். போர்ட்டபுளாக வந்துட்டு இருக்கும். ஓகேங்களா? உங்களுடைய கட்டுத்தறியை போர்ட்டபுளாக மாற்றிக்க முடியும். அதே பரன்மையில் அந்த மாதிரி பண்ண முடியாது. ஓகேங்களா? அது மாதிரி போர்ட்டபுளாக கொண்டு போயிட்டு இருக்கும்போது பார்த்தீங்கன்னா, நீங்கள் சடனாக வந்துட்டு நீங்கள் திடீர்னு ஒரு இடம் வந்துட்டு உங்களுக்கு பிடிக்கல, ஒரு இடம் ரொம்ப சேராக இருக்குது அப்படின்னா மாற்றிக்க முடியும். இது ஒரு விஷயம். ரெண்டாவது வந்து பார்த்தீங்கன்னா, இதில் என்னென்ன பிரச்சனை இருக்கும் அப்படின்னு கேட்டிங்கன்னா வச்சுக்கோங்களேன்,
இப்போ நீங்கள் இந்த தரைமுறையில் வளர்க்கும்போது பார்த்தீங்க அப்படின்னா கொட்டகையில் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் நல்லா பள்ளம் அடிக்கடி பள்ளமாகிக்கிட்டே இருக்கும் ஓகேங்களா. ஆடு வந்துட்டு படுக்க அந்த இடத்துல பள்ளம் அதிகமாகிட்டே இருக்கும், மேடு பள்ளங்கள் அதிகமாகிட்டு இருக்கும். ஒவ்வொரு வருஷத்துக்கு ஒரு வாட்டி வந்துட்டு ஆடுகளை வந்துட்டு அந்த கொட்டகையில் வந்துட்டு தங்குற இடத்துல வந்துட்டு நல்லா மண் கொட்டி நல்லா மெத்தையாக ஆக்கி நல்லா ஹைட்டு தூக்கி வைக்கணும். இது ஒரு மெத்தட். ரெண்டாவது, ஒரு கொட்டகைன்றதுனால நைட் டைமில் மழை வரும்போது பார்த்திங்கன்னா சாரில் சைடில் வந்துட்டு அடித்து உள்ளுக்குள்ளே வந்து தண்ணி வரும், அதாவது உள்ளுக்குள்ளே மழை வரும். அப்போ நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா சுற்றி வந்துட்டு ஹைட்டாக பெட்டு ஹைட்டு பண்ணணும். ரெண்டாவது சுற்றி வந்து பார்த்திங்கன்னா கவர் பண்ணணும். சுற்றி வந்துட்டு ஒரு நெட்டு அடித்து நம்ம நெட்டு இருக்கும் பார்த்திங்கன்னா, நெட்டு வலை ப்ளூ கலர், அந்த நெட்டை அடித்து சுற்றி வந்துட்டு கவர் பண்ணணும். ஏன்னா அப்படின்னா அப்போ தான் சாரில் உள்ளே அடிக்காது. ஏன்னா கொட்டகைங்கிறது இப்படி சும்மா போட்டிருப்பீங்க ஒரு கொட்டகை, அவ்வளோதான். ஏன்னா தங்குறதுக்கு மட்டும்தான் அந்த கொட்டகை, அதனால் அப்படி தான் இருக்கும். அதனால் வந்துட்டு சுற்றி கவர் பண்ணணும். இது ஒரு விஷயம். அடுத்தது பார்த்திங்க அப்படின்னா அப்படியே இந்த கட்டுத்தறிக்கு வரும்போது என்னென்ன பிரச்சனைலாம் இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, எவ்ரி சிங்கிள் டே வந்துட்டு நீங்கள் வந்துட்டு ஆடு படுத்து இந்த இடத்த வந்து க்ளீன் பண்ணியிருக்கணும். சாணி வாரியத்துமே கொட்டணும். சாணி வாரியத்துமே கொட்டுறதே ஒரு பெரிய தலைவலி பிடிச்ச வேலை இதில். ஏன் அப்படின்னா ஒவ்வொரு டைமும் டெய்லி நீங்கள் சாணி வாரியத்துமே கொட்டும்போது டெய்லியுமே வந்துட்டு 2 இடத்தையுமே நீங்கள் வந்துட்டு மெயின்டைன் பண்ணணும். தங்குற இடத்தையும் மெயின்டைன் பண்ணணும், அதாவது பார்த்தீங்கன்னா கட்டுத்தறியும் மெயின்டைன் பண்ணணும். டெய்லியுமே உங்களுக்கு வந்து இதில் வேலை இருந்துக்கிட்டே இருக்கும். அதாவது காலையிலேயும் வேலை இருக்கும், ஈவினிங்லேயும் வேலை இருக்கும். நீங்கள் வந்துட்டு இதிலேயே தான் நீங்கள் வந்துட்டு பண்ணிட்டு கிடக்க முடியும். வேறு வேலை எதையுமே பார்க்க முடியாது ஓகேங்களா. ஃபுல் டைமாக இதையே தான் பண்ணிட்டு கிடக்க முடியும். அதேமாதிரி பார்த்தீங்கன்னா உழைப்பு அப்படிங்கிறது இதில் அதிகம். இதுலேயுமே லாபம் இருக்கான்னு கேட்டால் இந்த மெத்தட்லேயும் லாபம் இருக்கும், ஆனால் உழைப்பு அப்படிங்கிறது இங்கே அதிகம். நான் முதல்லையே சொன்ன மாதிரி தான், எந்த மெத்தடில் வந்துட்டு நீங்கள் வந்துட்டு பண்ணுறது எல்லா மெத்தடுமே லாபம் தான். ஆனால் வந்துட்டு நம்மளுடைய உழைப்பு எதில் அதிகமாக வாங்குதுங்கிறத நம்ம வந்துட்டு பார்க்கணும் ஓகேங்களா. இந்த மெத்தடில் என்ன பெனிஃபிட் அப்படின்னா, இன்வெஸ்ட்மெண்ட் அப்படின்னு கம்மியாக இருக்கும். எனக்கு வேறு வேலை எதுவுமே கிடையாது, நான் வந்துட்டு இதை தான் பண்ண போகிறேன் அப்படின்னு நினைக்கிறவங்க நீங்கள் இந்த மெத்தடை சூஸ் பண்ணிக்கலாம். ஆனால் உழைப்பு அப்படிங்கிறது அதிகமாக இருக்கும் ஓகேங்களா. ஸோ இந்த மெத்தடில் நிறைய லாபம் அப்படிங்கிறது என்ன பெனிஃபிட் அப்படின்னு நான் சொன்ன மாதிரி வந்துட்டு கட்டுத்தறியை போர்ட்டபுளாக வந்துட்டு நீங்கள் வந்துட்டு அங்கங்கே மூவ் பண்ணிக்கலாம். அதேமாதிரி வந்து பார்த்தீங்கன்னா தங்குறதுக்கு வந்து ஒரு சேஃபான இடத்த வந்து நீங்கள் வந்துட்டு எடுத்து வைக்கணும். அதேமாதிரி இன்வெஸ்ட்மெண்ட் அப்படிங்கிறது பண்ண வேண்டாம் இந்த மெத்தடில். ஸோ இதுதான் வந்துட்டு இந்த தரைமுறை ஆடு வளர்ப்பு முறை அப்படிங்கிறது. இதில் பெரிய ஒரு மைனஸ் என்ன அப்படின்னா, ஆடுகளை வந்துட்டு நீங்கள் வந்துட்டு அதிகமாக வந்துட்டு நீங்கள் நிறைய நுணுக்கமாக வந்துட்டு பார்க்கணும். ஏன் அப்படின்னா ஒரு ஆடு வந்துட்டு இன்னொரு ஆடு வந்துட்டு முட்டிடும். ஒரு ஆடு வந்துட்டு பார்த்திங்கன்னா நிறைய வந்துட்டு கருத்தரிக்கிறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது ஓகேங்களா. ஏன் அப்படின்னா ஒரு ஆடு இன்னொரு ஆடு வந்து சண்டை போடும்போது வந்துட்டு நம்மளுக்கு தெரியாது ஓகேங்களா. அதே மாதிரி வந்துட்டு பார்த்தீங்கன்னா நாய்கள்லாம் நிறைய வந்துட்டு கடிச்சு வச்சுட்டு போயிடும். ஸோ இது மாதிரி பிரச்சனைகள்லாம் வந்துட்டு இந்த மெத்தடில் இருக்கும். ஸோ இந்த மெத்தடை சூஸ் பண்ணி நீங்கள் வந்துட்டு வளர்க்குறவங்க ரொம்ப வந்துட்டு கேர்ஃபுல்லாக வந்துட்டு இருக்கணும் ஓகேங்களா. இது ஒரு மெத்தட் ஓகே. ரொம்ப வந்துட்டு கேர்ஃபுல்லாக இருக்கணும் ஓகேங்களா. இந்த மெத்தடு ஸ்டார்டிங் ஸ்டேஜில் வளர்க்குறதுக்கு ரொம்ப வந்துட்டு சூட்டபுளாக இருக்கும் ஓகேங்களா. ஒரு 20 ஆடு ஒரு 30 ஆடு வரைக்கும் இந்த மெத்தடில் வந்துட்டு கேப்பபிலிட்டி நம்ம வந்துட்டு பண்ணிக்க முடியும். அதுக்கு மேலே நீங்கள் எக்ஸ்டெண்ட் பண்ணுறீங்க அப்படின்னா கண்டிப்பாக உங்களால் வந்துட்டு தாக்கு பிடிக்க முடியாது, அதாவது வந்துட்டு மெயின்டைன் பண்ண முடியாது. வந்துட்டு நீங்கள் வந்துட்டு அடுத்து பண்ணைக்கு வந்துட்டு மூவ் ஆகிடணும் ஓகேங்களா. அவ்வளோதான் கெப்பாசிட்டி உங்களுக்கு இந்த மெத்தடில் ஓகேங்களா. ஸோ அடுத்து இன்னொரு மெத்தடில் வந்துட்டு நான் வந்து பார்க்குறோம். தேங்க்யூ.